2022 கேட்ட கொஷின் பேப்பரோட கண்டினியூஷன் பாருங்கள். யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்று பாடியவர் யார் அப்படின்னாக்கா திருமூலர். திருமந்திரத்தை பாடிய திருமூலர். இவர் தான் ஆதிசித்தர் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? திருமூலர். யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம், திருமூலர். அடுத்தது, நந்தவனத்தில் ஓராண்டி அவன் 4 மாதமாய் குயவனை வேண்டி என்னும் பாடலை பாடிய சித்தர் கடுவழி சித்தர். அதே மாதிரி வெட்ட வெளியை கடவுளாக நினச்சி கும்பிட்டவர் யார் அப்படின்னாலுமே இந்த கடுவழி சித்தர் தான். அடுத்தது, சித்தர்களில் ஆதி சித்தர். இங்கே பார்த்தீங்களா, கொஷின் ஒரு கொஷின் கேட்டாங்கன்னா அதோட கண்டினியூஷனாக கண்டிப்பாக இன்னொரு கொஷின் கேட்குறாங்க. இந்த திருமூலர் பற்றிலாம் அடிக்கடி கொஷின் வருது பாருங்கள். சித்தர்களில் ஆதி சித்தர் யார் அப்படின்னாக்கா திருமூலர். திருமந்திரம் பாடிய திருமூலர். தமிழ் 3000 திருமந்திரம். இந்த திருமந்திரத்தையும் திருமூலரையும் தொடர்புபடுத்தி நிறைய டைம் கொஷின் கேட்டிருக்காங்கங்க. அடுத்தது, எழுதப்படாத பாடல் நாட்டுப்புற பாடல். நாட்டுப்புற பாடல் யாரும் ஏட்டில் எழுதி வைக்க கிடையாது. சரிங்களா? அடுத்தது பாருங்கள், அகநானூறு பற்றிய கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. அகநானூறு 8 தொகை நூல்களுள் ஒன்று. ஆமாம், ரைட்டு. இந்நூலினை நெடுந்தொகை எனவும் அழைப்பர். கரெக்டுங்க. ஏன்னா 13 அடியிலேருந்து 31 அடி வரலிக்கு இருக்கிறனால இது நெடுந்தொகை அப்படின்னு சொல்லுவாங்க. இது 10 பாட்டு நூல்களுள் ஒன்று. இல்லைங்க, இது 10 பாட்டு நூல்களுள் கிடையாது. ஃபஸ்ட்டே சொல்லிட்டாங்க இது 8 தொகை நூல்களுள் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 10 பாட்டு நூல்களுங்கிறது தவறு. புலவர் பலரால் பாடப்பட்ட 400 பாடல்களை கொண்டது. ஆமாம், 400 பாடல்களை கொண்டது தான். அப்போ இதில் சரி 1, 2 மற்றும் 4 தான் சரி. அகநானூறு நெடுந்தொகைன்னு சொல்லுவாங்க. அகநானூறு பாடல் வைப்பு முறைகள் இருக்குது. அகநானூரை 3 பிரிவாக பிரிப்பாங்க. 3 பிரிவில் களிற்றியானை நிறை, மணிமிடை பவளம், நித்திலை கோவை. களிற்றியானை நிறை 120 பாடல்களை உடையது. மணிமிடை பவளம் 180 பாடல்களை உடையது. நித்தில கோவை 100 பாடல்களை உடையது. பாடல் வைப்பு முறையில் குறிஞ்சினா 2, 8, முல்லைனா 4, 16, மருதம் 6, 16, நெய்தல் 10, 20, பாலை 1, 3, 5 ஒற்றைப்படைகளில் வர்றது தான் பாலை. சரிங்களா? இதில் எத்தனை பாடல்கள் இருக்குன்னு இருக்குது. பாலைக்கு அந்த கீழே இருக்கிற பாலையை தூக்கி மேலே போட்டிங்க அப்படின்னாக்க, குறிஞ்சிக்கு மேலே போட்டிங்கன்னாக்கா எழுதும் போது நீங்கள் இப்படி ஞாபகம் வச்சுக்கணும். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல். பாலையை கீழே எழுதாமல் மேலே எழுதினீங்கன்னாக்க பாலையில் மொத்தம் 200 பாடல். அடுத்தது குறிஞ்சியில் 80 பாடல்கள். அடுத்தது முல்லையில் 40 பாடல்கள், மருதத்தில் 40 பாடல்கள், நெய்தலில் 40 பாடல்கள். மொத்தம் அந்த 400 பாடல்கள் வந்துருங்க. இப்போ நான் உங்களுக்கு எழுதலை, நான் சொல்கிறத நீங்கள் அப்படியே லைனாக எழுதிக்கிட்டே அந்த குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் நீங்கள் எழுதிக்கிட்டு நான் சொன்னதில் நீங்கள் எழுதுனீங்கன்னா பாடல் வைப்பு முறைகள் வந்துருங்க. அடுத்தது பாருங்கள், கம்பர் தாம் இயற்றிய நூலுக்கு இட்ட பெயராவது ராமாவதாரம். அவர் ராமாவதாரம்னு தான் பேர் வச்சார். நம்ம தான் அவர் கம்பர் எழுதின ராமாயணம்ன்றதுனால கம்பராமாயணம்னு சொல்கிறோம். சரிங்களா? கம்பராமாயணத்தில் 1000 அம்பிக்கு நாயகன் என்று குறிப்பிடப்படுபவர் யார்? அம்பின்னா படகுங்க. நம்ம அதில் சொல்பொருள்லேயே படிச்சிருப்போம். அம்பினா படகு. இங்கே அந்த படகுக்கு சொந்தக்காரன் யார்? குகன். அப்போ கம்பராமாயணத்தில் 1000 அம்பிக்கு நாயகன் என குறிப்பிடப்படுபவர் குகன். அடுத்தது, மையோ மரகதமோ மறிகடலோ மலைமுகிலோ ஐயோ இவனடி வெண்பதோர் அழியா அழகுடையாள் என்று வர்ணித்தவர் யார் அப்படின்னாக்கா கம்பர். நான் சொல்கிறதெல்லாம் பாருங்கள். இப்போ இந்த இதுலேயே பாருங்கள், கம்பர் தாம் இயற்றிய நூல் கிட்ட பெயர் கம்பர். கம்பராமாயணத்தில் 1000 அம்பிக்கு நாயகன் யாருன்னு கேட்டிருக்கிறாங்க. அடுத்த கொஸ்டினும் கம்பரை ரிலேட்டடாக தான் கேட்டிருக்கிறாங்க. இப்போ ஒரு கொஸ்டின் எடுத்தாங்க அப்படின்னாக்க அது ரிலேட்டடாக 2-3 கொஸ்டின் எடுக்கணும். ஏன்னா இதில் 100 கொஸ்டின் நமக்கு வைக்கணும் தமிழில். சரிங்களா? அவங்க ஒரு இப்போ முக்கியமான இருக்கிறவங்களெல்லாம் கண்டினியூஸாக அவங்கள பற்றி ஒரு 4 கொஸ்டின் 5 கொஸ்டின் கேட்டுடுறாங்கங்க. நல்லா பார்த்துக்கோங்க.